IPL 2026 கிட்டத்தட்ட முடிய போகுது. பிளே ஆஃப் வந்து தொடங்க போகுது. இப்ப இதுல மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த CSK அண்ட் MI மட்டும் இல்ல, நம்ம எதிர்பார்க்காத சில டீம்கள் வந்து பிளே ஆஃபுக்கும் போயிருக்காங்க. அதை பத்தின பதிவு தான் இது. வாங்க பிடி. இப்போ மும்பை எதனால எலிமினேட் ஆனாங்க? அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து ஹர்திக் பாண்டியா. அதே மாதிரி சென்னை ஏன் எலிமினேட் ஆனாங்க? அதுலயும் பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து ருத்ராஜ். லக்னோ எலிமினேட் ஆனாங்க. அதுல பல காரணங்கள் இருக்கு. அதுலயும் ஒரு காரணம் வந்து ரிஷப் பண்ட். இவங்க தான் இந்த டீமுக்கெல்லாம் எலிமினேட் ஆனதுக்கான முக்கியமான காரணங்கள். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் கேப்டன்ஸ். இந்த கேப்டன்ங்கிறது ஒரு இந்த பணியை வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் மேட்ச் வின் பண்றதுக்கான இடங்களா இருக்கும் கேப்டனோட அணுகுமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேப்டன்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா பிளேயர்ஸை உத்வேகப்படுத்துறது ஒண்ணு. ரெண்டாவது, நீ கரெக்டான ஃபீல்ட் செட் பண்றியா அப்படிங்கிறது 2. மூணாவது, பேட்டிங் ஆர்டர் கரெக்டா இறக்கி விடுறியா அப்படிங்கிறது 3. நீ டீம் செலக்ஷன்ல கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியான டீம் பிளேயர்ஸை செட் பண்றியா அப்படிங்கிறது 4. இவ்வளவு விஷயங்களையுமே CSKவும் சரி, மும்பை இந்தியன்ஸும் சரி, பிளஸ் LSGயும் சரி, இது ப்ராப்பரா யாருமே பண்ணல. இதுதான் இந்த அணிகள் டீமா பார்க்கும்பொழுது, பிளேயர்ஸா பார்க்கும்போது நல்லா இருந்தாலும், ஆனா பிலோ ஆஃப் த டேபிள்ல முடிச்சதுக்கு காரணம் இதுதான். இது இல்லாம இன்னொரு முக்கியமான காரணங்கள் அந்த டீம், அந்த பிளேயர்ஸோட கேப்பபிலிட்டியை நம்ம கொண்டு வர்றது. இப்ப தோனி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு கேப்டனா இருக்காரு அப்படின்னா அது காரணம் என்ன? நிறைய பேருக்கு தெரியும். நான் நார்மலா உள்ள பிளேயரா இருந்தாலும் அவருடைய திறமை என்ன, அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரிதான் தோனி இதுவரையும் பண்ணியிருக்காங்க. வின்னும் பண்ணியிருக்காரு. 5 கப்பு வின் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நார்மலா ஒரு புது பவுலர் வந்தாலுமே அவர் எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணுவாரு. இவருக்கு இங்க செட் ஆகாதுன்னா அதுக்குன்னு அவர் முடிச்சுட்டு அனுப்பிச்சிருவாரு. இதுதான் ஒரு கேப்டனுக்கான ஒரு அழகு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை கேப்டன்கள்லாம் தவறு விட்டுட்டாங்க. ஒரு பிளேயரை நீ 6th இருக்கிறியா இல்ல 1 டவுன்ல இருக்கிறியா, ஓபனிங்ல இருக்கிறியா அப்படிங்கிறதும் ஒரு கேப்டனோட அணுகுமுறையில தான் இருக்கு. அவரோட சாய்ஸ் தானே இது. ஒரு ஓப்பன் இறங்குற பிளேயரை வந்து நீ சிஸ்டம்ல இருக்கிறீங்கன்னா அவருக்கு யூஸே இல்லையே. அது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்தது. இலக்குவரமா உங்களுக்கு T20 மேட்சஸ்ல வந்து 1 டவுன் இறங்குற பிளேயர். அவரு 1 டவுன் இறங்கி 300 போட்டிருக்காரு. 2 டவுன் இறங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை நீங்க கொண்டு வந்து 5வது 6வது இறக்குனா அவருடைய அந்த திறமை எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்? சரி, ஓகே. வில் ஜாக்ஸ் விட்டுருவோம். கார்பின் கோஷ் அவர் வந்து போன சீசன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. மேட்ச் முடியல, அதாவது 4th பிளேஸ் போனாங்க. அப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ல ஒரு பிளேயர் கார்பின் கோஷ். அவரை நீங்க ஒரு 6 மேட்சை விளையாடவே இல்லை. ஓகே, டீம் காம்பினேஷன் செட் ஆகல, ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்புறம் ஏன் விளையாடல? அது மாதிரி நிறைய கொஸ்டின்கள் வந்து CSK இருக்கு. CSK பார்த்தோம்னா அகில் கிஷன் ப்ராப்பரான இடத்துல விளையாடல. அவரை வந்து எல்லா மேட்சுமே விளையாட வைக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஜடேஜாவை நீங்க மாத்திட்டீங்க, ட்ரேட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் இடத்துல அகில் கிஷன் தானே சரியான ஆளா இருப்பாரு. அவரையும் யூஸ் பண்ணவே இல்லை. பிரசாந்த் வீரா எடுத்தீங்க, அவரையும் யூஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி டீம் காம்பினேஷன் செட் ஆகும்? அவர் எப்படி அந்த இடத்த எப்படி ஒரு ஆள் ஃபில் பண்ணுவாங்க? ஏன்னா அகில் கிஷன் பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் நல்லா போடுவார். அவர் எல்லா விஷயத்தையும் போடுவார். ஏதாவது 1-2 மேட்ச் ஆடிவாங்க தவிர மற்ற மேட்ச் எல்லாம் பீல்டிங் செம்மையா பண்ணுவார். அப்புறம் அவர் இருந்தாலும் என்ன குறை? 2-1 LSGல போன சீசன்ல மிச்சல் மார்க்ஸும் எடன் மார்க்கமும் செம்மையா அவங்க ப்ராப்பரா விளையாண்டது அவங்க 2 பேர் தான். இப்ப எடன் மார்க்கம் தூக்கி 3rd 4th 5th இறக்குனா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் தோணும். ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பேர் ஏன் நீங்க கீழே கொண்டு போறீங்க? இண்டிவிஜுவலா எது உங்களுக்கு தோணுதா? அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படலாம். இப்போ எப்படி நீங்க கேப்டன்ஷிப்ல எப்படி ஜெயிப்பீங்க? ஓகேவா? இதுதான் தோனி அவர்கள் பெட்டரா பண்ணாங்க. அதுதான் 5 கோப்பு ஜெயிக்கிறதுக்கான உங்களை காரணமும் கூட. சரிங்களா? இப்போ இதெல்லாம் இந்த டீமோட குறை. இவங்களை கீழே வந்தது. நம்ம ஜெயிப்போம் சொல்லிட்டே மும்பை இந்தியன்ஸ் வந்து 9th பொசிஷன்ல க்ளோஸ் பண்றாங்க. இந்த டீம் உள்ள வராதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண டீம் எந்த டீமா? RR அண்ட் GT. ஏன்னா GTல டாப் 3 தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது கீழே வந்து மிடில் ஆர்டர்ல வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற உண்மைதான். ஆனா அவங்க டாப் 3யவே கேப்டரைஸ் பண்ணி மேல போயிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி RR நீங்க ஒரு செஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி எடுத்துறீங்க. அப்ப அவங்க ஒரு பிரச்சனைகள் இருக்கு, பவுலிங்ல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஆரம்பத்திலேயே. ஆனா அவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் RR வந்து டாப் 4க்குள்ள போனாங்க. இப்போ டாப் 4க்குள்ள போன டீம் என்னென்ன நம்ம பார்க்கலாம். டாப் 4க்குள்ள போன டீம் என்ன டீம்னா RCB, GT, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப்க்கு போயிருக்காங்க. இந்த 4 டீம்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து யாரு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இப்ப எப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்கிற வேண்டிய இடத்துல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இருக்கணும். புரியுதுங்களா? கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் வின் பண்ணாங்க, கடைசி 6 மேட்ச் தோத்துட்டாங்க. இதுதான் அவங்களுடைய
போகாததுக்கு காரணம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சாரி எஸ்ஆர்ஹெச் அப்படியே டவுன் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தோத்துட்டு வந்தாங்க. இந்தியன் பாஸ் போல 2 bowler உள்ள இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வந்து மேலதான் போயிட்டு இருந்தாங்க. டிராவிஸ் ஹெட் ஃபார்ம்குள்ள வந்தாரு. அப்புறம் கிளாசன் வந்து அந்த எஸ்ஆர்ஹெச்எஸ் வந்து மெயின் பிளே ஆஃப் போறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஹென்ரி கிளாசன். அவர் பேர்லயே கிளாஸ் இல்ல, அவர் ஆக்சுவலாவே ரொம்ப கிளாஸா இந்த சீசன் ஃபுல்லாவே விளையாண்டுருக்காரு. அவர் தான் முக்கியமான காரணம். பிளஸ் மலிங்கா ஸ்ரீலங்கன் பவுலர், அவர் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. பிளஸ் இந்தியன் பேசர்ஸ் 2 பேரு அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பவுலிங் டீமே நல்லா செட் ஆயிருச்சு. அதனாலதான் இப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து பிளே ஆஃப்குள்ள போயிருக்காங்க. மும்பை நம்ம எதிர்பார்த்த சில டீமுக்கு வந்து பிளே ஆஃப் போகல. கீழே உள்ளதுல எதிர்பார்த்த 2 டீம் எந்த டீம்னா மும்பையும் பிளஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் நம்ம எதிர்பார்த்த 2 டீம். நல்ல டீம் 2 பேரும் பிளே ஆஃப் போயிருவாங்க அப்படின்னு நம்ம சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் இல்ல நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் கூட. ஆனா உள்ள போயிருக்கிறதுல 2 டீம் வந்து உள்ளே போக மாட்டாங்கன்னு சொன்னது வந்து ஆர்ஆர் பிளஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது T20 கிரிக்கெட் இல்லையா, என்ன வேணா நடக்கும். நீங்க அந்த டேல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து நிறைய கொஸ்டின் இருக்கும். அதாவது இன்னொரு மேஜரான ரீசன் நம்ம சொல்லலாம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் போகாம இருக்கிறது காரணம் அவங்களுடைய ட்ராப் பண்றதுல அதாவது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஹெவி அவங்க தான் அதிகம் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸும் சரியான நேரங்களில் கேட்ச் பிடிச்சதில்லை. இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். ஃபீல்டிங்கு ஒரு முக்கியமான காரணம் தோத்ததுக்கு. அப்புறம் பேட்டர்ஸும் சரியான பெர்ஃபார்ம் பண்ணல, அதுவுமே முக்கியமான காரணம் தோத்ததுக்கு. சூரியகுமார் யாதவ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் கரெக்டான இடத்துல இறங்கினாரு. அவர் பிளேயர்ஸ் எல்லாம் இது சேஞ்ச் பண்ணல. அவர் பெர்ஃபார்மே பண்ணல. லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஒரு 60 அடிச்சாரு. அடுத்த சீசன்ல திரும்பவும் எப்படி போவார்னு அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதை வச்சு நம்ம ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ரோஹித் சர்மா 10 மேட்ச் விளையாடல. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் நம்ம சொன்ன டீம் ஆக்சுவலா விளையாடல. விளையாண்ட பிளேயர்ஸும் ப்ராப்பரா விளையாடல, நல்ல பிளேயர்ஸ் தான். அதுதான் முக்கியமான இன்னொரு காரணம். பாண்டியாவை தவிர்த்து பார்க்கும் பொழுது அந்த டீமாவே பெர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் இன்னொரு காரணம் மும்பை இந்தியன்ஸ் போகாம இருக்கிறதுக்கு. பஞ்சாப்ல நம்ம நிறைய குறை எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நல்லா பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. போக 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 கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்க எங்க கைவிட்டு போச்சுன்னே அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. மெயினா எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங்ல தான் நிறைய போட்டு விட்டாங்க பஞ்சாப். அதனாலதான் அவங்களுடைய கனவே தகர்த்து போச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்ப IPL 2026 இதுல நம்ம அப்படியே பார்த்தோம்னா எந்தெந்த கேப்டன்கள்லாம் மேல போயிருக்காங்க, எந்தெந்த கேப்டன்லாம் கீழே வந்திருக்காங்கன்னா RCB நம்ம சொல்லவே தேவையில்ல. டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க வந்து ரஜத் படிட்டார். போன டைம் கப் வின் பண்ணாங்க. இந்த டைம் ஃபார்ட் 4ல மேல போயிருக்காங்க. சுப்மன் கில் இந்தியா டீம் கேப்டன், அவரும் மேல வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரியான் பராக் கேப்டனா அவரை நம்ம எப்படி அணுகிறது, எப்படி அவர் சொல்றதுன்னு தெரியல. அவர் சில பண்ற விஷயங்கள் சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. ஆனா அவர் தோத்ததுக்கு காரணம் அவர் கேப்டனாவும் இருந்திருக்காங்க. சில விஷயங்கள்ல அவர் வந்து ப்ராப்பரா செய்யாம இருந்திருக்காரு. ஜடேஜாவை சரியா ப்ராப்பரா யூஸ் பண்ணல. அவரு இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சதே, ஆனா இதே பிளே ஆஃப்லையும் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்ல வந்து பேட் கமின்ஸ், அவர் வந்து ஆஸ்திரேலியா கேப்டன். அவர் எப்பவுமே ப்ராப்பரா டீமை ஹேண்டில் பண்ணுவாரு. இதுல போனதுல ரியான் பராக் மட்டும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கேப்டன். மற்ற எல்லாமே ப்ராப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ரஜத் பண்ணிட்டார் வந்து ஆல்ரெடி கப் வின் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. இப்போ இவங்க பிலோ 4 முடிச்சாங்க பாத்தீங்கன்னா. இவங்க எல்லாமே நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதை சேஞ்ச் பண்ணணும், டீம் காம்பினேஷன் எப்படி, எல்லாமே கிளியர் பண்ண வேண்டிய நேரம். மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய யோசிக்க வேண்டிய நேரம். அந்த இடத்துக்கு மற்ற முக்கியமா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் LSG அவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் பெரிய முடிவுகள் நிறைய சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். IPL 2026 சென்னை ரசிகர்களுக்கு மிகவும் சோகமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, மும்பை இந்தியன்ஸ் வெளியே வந்துட்டாங்க, அதனால கண்டிப்பா CSK பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாச்சு. ஆமா, நம்ம போயிட்டா பின்னாடியே பங்காளிகள் வர வேண்டிய தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா பேசிட்டு இருக்கோம். அதேதான் நடந்துச்சு. என்ன, மும்பை இந்தியன்ஸ் 4 ஜெயிச்சாங்க, CSK 6 ஜெயிச்சாங்க. அவ்வளவு டிஃபரெண்ட். கொஞ்சம் மேல போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அண்ட் CSK ஒன்னா மேல போவாங்களான்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி.